எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலுக்காக தமிழகம் முழுவதுமே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதனுடைய ஒரு பகுதியா திருப்போரூர் மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அப்போ பேசின அவரு தமிழகத்துல தீய சக்தியான திமுகவை அடியோடு ஒழிப்பதுதான் அதிமுகவினுடைய நோக்கம்னு பேசியிருக்காரு. திமுகவினுடைய ஆட்சி அகற்றப்பட இன்னும் 3 அமாவாசைகள் மட்டுமே இருக்குன்னு பேசின எடப்பாடி பழனிசாமி திமுக 2021 தேர்தலே கிட்டத்தட்ட 525 வாக்குகளை கொடுத்தாங்க. ஆனா அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் கொடுத்த வாக்குல கிட்டத்தட்ட 90% வாக்குகளை நாங்க நிறைவேற்றி காட்டி இருக்கோம். ஆனா அப்படியே திமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா அவர்கள் கொடுக்கப்பட்ட 100% வாக்குகள்ல வெறும் 5% வாக்குகள் மட்டும் தான் இப்போ வரைக்கும் நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான விமர்சனத்தையுமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம்னு பேசியிருந்தாங்க. ஆனா ஒண்ணுமே அவங்க செய்யல. அதிமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமா தான் இப்போ மத்திய அரசுமே 125 நாட்களா அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிகரிச்சிருக்காங்க. இதுவே அதிமுக 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தோம் அப்படின்னா அந்த 125 நாட்களையுமே 150 நாட்களா மக்களுக்கு கண்டிப்பா மாத்தி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசியிருக்காரு. கொரோனா காலகட்டத்துல கூட ஒரு சிறப்பான ஆட்சியை எப்படி நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அதிமுகவினுடைய ஆட்சி ஒரு சான்றாதான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு நாட்டிலேயே கடன் வாங்கியதுல தற்பொழுது தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு, என்னையும் உங்க எல்லாரையுமே சேர்த்து கடன்காரர்களாக மாற்றியதுதான் திமுகவுடைய சாதனைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து திமுக ஏற எல்லா மேடையிலுமே பல்வேறு விதமான சாதனைகள் புரிந்ததா பேசிட்டு இருக்காங்க. திமுக செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கறத அலசி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆகச்சிறந்த ஒரு சாதனையே கடன் வாங்குவது மற்றும் கொள்ளையடிப்பது மட்டும்தான். இந்த திமுகவினுடைய ஆட்சி காலத்திலேயே கிட்டத்தட்ட 5,16,000 கோடி ரூபாய் கடனை மட்டுமே வாங்கி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்ததாகவும் அதனாலதான் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்த சீன பிரதமர் மோடி அவர்களையுமே சந்தித்து ஒரு ஆலோசனையிலுமே ஈடுபட்டாங்க. இதுவரைக்கும் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அந்த களத்துல அதிமுக முதலாவது ஆளாக நின்னு மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத ரொம்ப கவனிப்போட பார்த்து தீர்த்து வச்சோம். ஆனா திமுக ஒருபோதும் அந்த வேலைகளை செய்யல அப்படின்னு சொல்லி இருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு எதிர்கட்சிகள் மீது பல விமர்சனங்களை முன்வச்சு பேசியிருந்தார். அதிலும் தற்பொழுது குறிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஊர் ஊராக சென்று பொதுமக்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறத மனுக்களா பெற்று வாங்கி வந்தாரு. ஆட்சி அமைத்த பிறகு அவர் அதை செய்யல. அது ஒரு புறம் இருந்தாலுமே இப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மனுக்களுமே இந்த டீ கடையில எல்லாம் போண்டா மடிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதற்காக மட்டும்தான் பயன்படுகிறதே தவிர ஸ்டாலின் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரிகளும் அந்த மனுக்களை பிரித்து கூட பாக்குறது கிடையாது அப்படிங்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தையுமே முன் வச்சு பேசியிருக்காரு. 2026 தேர்தல் களம் இப்பவே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கும் நிலையில இன்னும் தேர்தல் நாள் நெருங்க நெருங்க ஒரு கலேபரம் நிறைந்த ஒரு களமாகவே மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய தரப்பிலிருந்தும் சரி திமுகவினுடைய தரப்பிலிருந்தும் சரி தேர்தல் அறிவிப்புகள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னும் பல கட்சிகளும் இன்னும் ஒரு சில கட்சிகளும் கூட்டணி யாரோட அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகளை இப்போ வரைக்கும் கொடுக்காமலே இருந்துட்டு இருக்காங்க. நாட்கள் நெருங்க நெருங்க அரசியல் களம் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு களமாகவே மாறிட்டு இருக்கு. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் களமும் சரி அரசியல் கட்சிகளும் சரி என்ன விதமான சவால்களை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.